ஆர்எஸ்எஸ் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்க எந்த வேலைக்கு நீங்க வந்து பயன்படுவீங்களோ அதன் ரீதியா மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க, அதுக்கு தான் உங்களை பயன்படுத்துவாங்க. யார்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, ரொம்ப டெடிகேஷனா இருப்பாங்க. ஒரு பிராந்த பிரச்சாரம் கூட பஸ்ல தான் போவார், பஸ்ல தான் வருவாரு. ஒரு அங்க இருக்கக்கூடிய பிரச்சாரக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை ஹிந்து ஆட்களை சந்திச்சிருக்கோம், அவங்க கிட்ட ஹிந்து சிந்தனை சங்க சிந்தனையை கொண்டு போய் சேர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசாட்சிக்கு அவங்க உண்மையா இருந்து ஒரு வாரத்துக்கு இத்தனை பேர் சந்திக்கணும், இத்தனை ஹிந்து ஆட்கள் வீட்டுல போய் சாப்பிடணும்னு அவங்களுக்கு கணக்கு இருக்கு. அதை அவன் போய் சாப்பிடுவான், ஃபீல்டுல தான் இருப்பாங்க. அப்படி ஒரு 10 வீடு சந்திச்சானா, அதாவது 5 வீடு செட் ஆகும், 2 வீடு க்ளோஸ் ஆயிடும். அந்த 2 வீட்டை வச்சு இன்னும் அடுத்த 10 வீடு அந்த வந்து 10 வீட்டுல 2 வீடு க்ளோஸ் ஆகும். இப்படிதான் வந்து போறது. ஆனா ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா அவங்க ஒர்க் பண்றாங்க. ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்து நம்ம கத்துக்கணும். செய்யற வேலைக்கு அவனுடைய மனசாட்சிக்கு சங்கத்துக்கு கட்டுப்பட்டு நிற்பான். அது ஒரு பெரிய போதை. சங்கம் சொல்லிருச்சு, சங்கம் கேட்டுருச்சு அப்படின்னு எண்ணற்ற ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்துல வந்து காசுக்கான்னு பெருசா இல்லாம தப்பான கொள்கையில இவங்க ஒரு விஷயத்தை நம்புறாங்கல்ல, அதுக்கு உண்மையா இன்னைய வரைக்கும் அர்ப்பணிப்போட செயல்பட்டு இருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல பெண்கள் பற்றி, கடவுள் மறுப்பாளர்கள் பற்றி, கம்யூனிஸ்டுகள் பற்றி, பெரியார் பற்றி, இதெல்லாம் இவங்களாம் இதை பத்தி எல்லாம் பேசுவாங்களா? எதிர்கருத்து கண்டிப்பா. பிஜேபில இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்க ஆர்எஸ்எஸ் குள்ள போறீங்களா? ஆர்எஸ்எஸ் போனது இல்லையா? இல்ல பிரதர், நான் பாஜகல இருக்கும் பொழுது அங்க இந்த மாதிரி நான் யார் பேச்சும் கேட்கறது இல்ல, ரொம்ப ஃபோர்ஸா இருக்கிறது, சிக்கலாகிறது. அப்ப வந்து பிரதர் விபாக் பிரச்சாரக்கு வந்து ஜி நீங்க நம்ம கூட இருங்க ஜி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் அவங்க கூட டிராவல் பண்ணேன். ஆர்எஸ்எஸ்ல இருந்தீங்க. அதுல எத்தனை வருஷம் உங்களுடைய பயணம் அப்படின்னு எப்படி ஜாயின் பண்ணி ஆர்எஸ்எஸ்ல? இல்ல அது ஜாயினிங்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். நம்மள்ட்ட வந்து விபாக் பிரச்சாரக் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ விபாக் பிரச்சாரக்கு, ஜில்லா பிரச்சாரக்கு, பிராந்த பிரச்சாரக்குலாம் வந்து அப்பப்ப வீட்டுக்கு வருவாங்க. பிராந்த பிரச்சாரக்னா அது அவங்க தான் வந்து மாநில தலைவர், மாநில அமைப்பாளர் சொல்லுவாங்க. ஓகே, அவங்களாம் வருவாங்க. நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கோம். நம்ம அவங்க கூட அதாவது எங்க ஊர்ல வந்து ஷாகாக்களுக்கு நிறைய வந்து இப்போ சின்ன பசங்கள்லாம் நான் தான் பிடிச்சி கொடுத்துருக்கேன். அப்படியா? ஆமா, இன்னமும் அந்த வந்து பசங்களாம் நம்ம கூட வந்து கான்டாக்ட்ல உண்டு. அப்படிதான் நான் அவங்க கூட வந்து இப்போ டிராவல் ஆக ஆரம்பிச்சேன். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் என்ன வித்தியாசம்? கட்சி பிஜேபியில செயல்படுறது, ஆர்எஸ்எஸ்ல செயல்படுறது. ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்டர் கொடுக்குற இடம், பாஜக வந்து செயல்படுத்துற இடம். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரிவு வச்சிருக்கு ஆர்எஸ்எஸ். எல்லாத்துக்கும் ஹெட் ஆர்எஸ்எஸ் தான். விதித சேத்திர பைடெக்னு ஒன்று போடுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வந்து எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு ஆர்எஸ்எஸ் தான் ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், இதை இப்படிதான் செய்யணும்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த அயோத்தி தீர்ப்பு வந்துச்சு இல்ல, அதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும் தீர்ப்பு அப்படிதான் வரும்ட்டு. அப்படியா? ஆமா. அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் விபாக் பிரச்சாரக்கு தான் இங்க இருக்கக்கூடிய பாஜக, இந்து முன்னணி, விஹெச்பி, பஜ்ரங் தள் இப்படி இருக்கக்கூடிய சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவங்களெல்லாம் அந்தந்த வந்து கோட்டம் சார்பாக கூப்பிட்டு விபாக் பிரச்சாரக் சொல்றாரு, யாரும் வெளியே சத்தம் போட்டு கொண்டாடிட்டு வேணாம், அது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு வந்து கோபத்தை கொடுத்துடக்கூடாது, அதனால நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதனால உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க வந்து அமைதியான முறையில் வெளிப்படுத்துங்க, இன்னும் 10 நாள் கழித்து நமக்கு வந்து நல்ல செய்தி உண்டு அப்படின்னு சூசகமா சொல்லப்பட்டது. அப்படி ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்டர் போடுற இடத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஆர்எஸ்எஸ்ல எதை பத்தி பேசுவாங்க? ஷாகாஸ்ல என்ன நடக்கும்? ஷாகாஸ்ல வந்து அதான் என்னன்னா உடற்பயிற்சி சம்பந்தமான கராத்தே, சிலம்பு, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் போகும். பிளஸ் உங்களுக்கு வந்து நம்ம தேசம் இப்படிலாம் ஒடுக்கப்பட்டுச்சு, நம்ம நாடை இப்படிலாம் வந்து சூறையாடப்பட்டுச்சு, நம்ம நாட்டை இப்படிலாம் நம்மளுடைய வந்து முன்னோர்கள் காப்பாத்திருக்காங்க, அன்னைக்கு நம்மளுடைய வந்து டாக்டர் ஹெட்கவர்ஜி வந்து வித்தியாசமா வந்து யோசிச்சாரு, அதன் பொருட்டு தான் நாம இன்னைய வரைக்கும் இந்து ராஷ்டிரத்தை வந்து அடையணும்னு யோசிக்கிறோம், இன்னைய வரைக்கும் அடைய முடியல, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போதான் நம்ம கட்சி ஆட்சிக்கே வந்திருக்கு, நம்ம நாட்டை காப்பாற்றணும், தேசத்தை காப்பாற்றணும், நம்மளுடைய இந்து மதத்தை காப்பாற்றணும், அதன் ஊடாக நம்மளுடைய பாரம்பரியத்தை, பழக்க வழக்கத்தை, நம்மளுடைய நாட்டினுடைய பண்பாடை, மரபை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லி கொடுக்கப்படும். ஈஸியா புரிய வைப்பாங்களா உங்களுக்கு? அப்படியே போனா திடீர்னு வந்து அவுரங்கசீப் எல்லாத்தையும் வெட்டி கொண்டான்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்? இது எந்த வயசு பசங்க? சின்ன பசங்க சொல்லுவாங்க. சின்ன பசங்க, பெரிய பசங்க எல்லாமே. ஆர்எஸ்எஸ் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்க எந்த வேலைக்கு நீங்க வந்து பயன்படுவீங்களோ அதன் ரீதியா மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க, அதுக்கு தான் உங்களை பயன்படுத்துவாங்க. யார்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, ரொம்ப டெடிகேஷனா இருப்பாங்க. ஒரு பிராந்த பிரச்சாரம் கூட பஸ்ல தான் போவார், பஸ்ல தான் வருவாரு. ஒரு அங்க இருக்கக்கூடிய பிரச்சாரக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை ஹிந்து ஆட்களை சந்திச்சிருக்கோம், அவங்க கிட்ட ஹிந்து சிந்தனை சங்க சிந்தனையை கொண்டு போய் சேர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசாட்சிக்கு அவங்க உண்மையா இருந்து
ஒரு வாரத்துக்கு இத்தனை பேர் சந்திக்கணும், இத்தனை இந்து ஆட்கள் வீட்டுல போய் சாப்பிடணும்னு அவங்களுக்கு கணக்கு இருக்கு. அதை அவன் போய் சாப்பிடுவான், ஃபீல்டுல தான் இருப்பான் அவன். அவனுடைய சாதி அவன் வந்து என்ன பண்ணுவான், சாதிவாதிகளை ஃபுல்லா கையில் எடுப்பான். அவன் சாதி காப்பாற்றணும்னா மதம் காப்பாற்றப்படணும்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து இப்போ உங்க வீட்டுக்கு அவன் வரான், இப்ப சொல்லுவான், ஜி இந்த மாதிரி ஜி இந்த மாதிரி ஜி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மதியம் வந்து ஜி சாப்பிட வரலாமா ஜி அப்படின்னு கேட்பான். என்னடா ஜி அவன் நம்ம என்ன சொல்லுவோம், ஜி வாங்க ஜி கண்டிப்பா வாங்க ஜி, நம்ம எல்லாம் வந்து ரெடி பண்ணுவோம். முதல்ல வந்ததுமே ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப வந்து அதாவது ரொம்ப வந்து ரொம்ப பணிவா ரெஸ்பான்ஸா பண்ணுவாங்க. உள்ள வந்ததுமே எல்லாம் பார்த்துட்டு ஜி எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து அதான் அறிமுகப்படுத்தி வைங்க ஜின்னு கேட்பாங்க. அம்மா சோன்னு சொல்லுவோம். கேட்டுட்டு அவங்க அம்மா எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் இந்த மாதிரி நான் பிரச்சாரக்கா இருக்கேன், இந்த மாதிரி இதுதான் என்னுடைய வந்து முழு நேர ஊழியம், இது என்னுடைய வந்து முழு நேர வேலை, இதுதான் நான் நாட்டுக்காக நம்மளுடைய வந்து இந்து மதத்துக்காக ஏதாவது செய்யணும்னு வந்திருக்கேன், அதுபோல நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நம்மளாலுமே ஒன்றா இருக்கலாம், நம்மளாம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பேசி கனெக்ட் ஆகுவாங்க. அப்புறம் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உள்ள வருவாங்க, கனெக்ட் ஆகுவாங்க. அப்படி கனெக்ட் ஆகி ட்ராவல் ஆகுவாங்க. அப்படி ஒரு 10 வீடு சந்திச்சானா, அதாவது 5 வீடு செட் ஆகும், 2 வீடு க்ளோஸ் ஆகிடும். அந்த 2 வீட்டை வச்சு இன்னும் அடுத்த 10 வீடு அந்த வந்து 10 வீட்டுல 2 வீடு க்ளோஸ் ஆகும். இப்படிதான் வந்து போறது. ஆனா ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா அவங்க ஒர்க் பண்றோம். ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. இப்போ ஒரு RSS காரனை பார்த்து நம்ம கத்துக்கணும். செய்யற வேலைக்கு அவனுடைய மனசாட்சிக்கு சங்கத்துக்கு கட்டுப்பட்டு நிற்பான். அது ஒரு பெரிய போதை. சங்கம் சொல்லிருச்சு, சங்கம் கேட்டுருச்சு அப்படின்னு எண்ணற்ற RSS பிரச்சாரத்துல வந்து காசுக்கான்னு பெருசா இல்லாம தப்பான கொள்கையில இவங்க விஷயத்த நம்புறாங்கல்ல, அதுக்கு உண்மையா இன்னைய வரைக்கும் அர்ப்பணிப்போட செயல்பட்டு இருக்காங்க. என்னென்ன கதைகள்லாம் சொல்லுவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி உங்களை வென்றெடுப்பாங்க பசங்களை? அதான் பிரதர், நம்ம நாடு வந்து பாகிஸ்தான் அந்த மாதிரி பண்ணிட்டான், அன்னைக்கு நம்ம ஒரு சிம்பத்தியை ஒரு சிம்பத்தியை நம்ம ஒரு இழப்பை சந்திக்க போறோம், இழந்திருக்கோம் அப்படின்ற. ஆமா, இஸ்லாமிய மன்னர்கள்லாம் வந்து நம்மள எல்லாம் வந்து கத்தியை காமிச்சு நம்மள எல்லாம் வந்து மதம் மாத்திட்டான் அப்படின்னா வந்து சத்யபிரபு இன்னைக்கு வந்து இங்க சல்மானா தானே இருக்கணும், அப்படி அறிவு நமக்கு அப்ப இல்லை. அடுத்தது இங்க உள்ள கோவில் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பதியும் திருவண்ணாமலையும் இருக்கக்கூடாது இல்ல, இப்ப இருக்கக்கூடாது இல்ல. இந்த மாதிரி நம்மளுடைய வந்து சொத்துக்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க, நம்ம இன்னத்தையே அழிக்க பார்த்தானுங்க, அந்த போர் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் கூடாதுன்னா நம்மளோட இந்து மதம் காப்பாற்றப்படணும், இந்த இந்தியா வந்து இந்து நாடா அறிவிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களாக இருக்கும். ஜாதி பார்ப்பாங்களா மாட்டாங்களா இந்த பிரச்சாரகர்லாம்? ஏன்னா ஒரு பெரிய புருடா ஒன்று இருக்கு. அம்பேத்கர் ஒரு வாட்டி அம்பேத்கரை விசிட் பண்ண சொன்னாரு, ஹெட்கேவரா கோல்வாக்கரான்னு தெரியல, அவர் வந்து விசிட் பண்ண சொன்னாரு, ஒரு RSS கேம்ப் வந்து விசிட் பண்ண சொன்னாரு. பார்த்தா நான் கஷ்டப்பட்டு அங்க சமுதாயத்துல வந்து எல்லா ஜாதியும் ஒண்ணு சேர்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன், RSS ஷாக்கால சேர்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அம்பேத்கரே மிரண்டு போனான்னு ஒரு புருடா ஒரு ஃபேமஸ் கதை ஒண்ணு உண்டு. அவங்க அந்த மாதிரி ஷாக்காஸ்ல ஜாதி எல்லாம் பார்ப்பாங்களா இல்ல எல்லாரும் இந்துக்களா தான் பார்ப்பாங்க? இல்ல பிரதர், ஆக்சுவலா தான் சொன்னல பிரதர், RSS வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைச்சா அதை உங்களுக்கு வந்து நீங்க நம்புறதுக்காக சில வேலைகள் செய்யும். RSSல வந்து பிராமின்ஸ் வெர்சஸ் நான் பிராமின்ஸ் அங்கிற மாதிரியான பிரிவினைகள் வேறுபாடுகள் உண்டு. இந்த பின்னாடி தொட்டுலாம் பார்ப்பாங்க, நூல் இருக்க ஒருத்தப்பாக பிராமின் மாதிரி இருப்பான இருந்துறானா தொட்டுலாம் பார்ப்பாங்க, நூல் இருக்கான்னு தொட்டுலாம் பார்ப்பாங்க. RSS வந்து சாதி இல்லைங்கிறத நம்பி வர பசங்க கிட்ட என்னன்னா, சாதி இருக்கு ஆனா நாமெல்லாம் வந்து பிரிவினை இல்ல அப்படிங்கிற நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு நான் பிராமின் பசங்க எல்லாம் ஒன்னா உட்கார வைப்பாங்க, ஒன்னா செய்ய விடுவாங்க. நான் பிராமின் பசங்க இல்ல, அவங்க தனியா தான் இருப்பாங்களா? பிராமின்ஸுங்கிறவன் வந்து கொஞ்சம் வந்து இப்ப தள்ளி தான் நிற்பாங்க. நான் பார்த்த வரையும் அப்படிதான் நிற்பாங்க. பிராமின்ஸுங்கிறவங்க பேச்சு ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும். இந்த பிரச்சாரக்ல ஜில்லா பிரச்சாரக் அந்த பிரச்சாரக் அதெல்லாம் அவங்க இருப்பாங்களா இல்ல? ஓ, அது ஓபிசி தான், ஓபிசி ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஜில்லா பிரச்சாரக்ல இருந்து விபாக்ல இருந்து எல்லா இதுலயுமே ஓபிசி ஆட்கள் இருப்பாங்க. தலித்து கொஞ்சம் அங்கங்க இருப்பாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் பிராமின்ஸ் வெர்சஸ் நான் பிராமின்ஸ்ங்கிற மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து RSSல உண்டு. அவங்கள ஒரு படி மேலதான் இருப்பாங்க, தள்ளி தான் இருப்பாங்க. சாப்பிட்றதுல இருந்து கூட அவங்க வந்து தனி விதமாக தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடு வர்றதுல சில விதமான பிரிவினைகள்லாம் இருக்கும், சில விதமான வேறுபாடுகள்லாம் இருக்கும். அது உண்டு, RSSல அது உண்டு. இந்த கேம்ப்ன்றது எப்படி நடக்கும்? காலைல போயிட்டு ஒரு 1 hour செக்ஷன் அந்த மாதிரியா இல்ல ஸ்டே பண்ணி 2-3 நாட்கள்? ஷாகாங்கிறது 1 hour செக்ஷன், ஷாகாங்கிறது 1/2 hour நடக்கும், 1 hour நடக்கும். அது ரெகுலரா நடக்கும். வருகாங்கிறது பிராக்டிஸ் பண்றது, அது வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ். வருகாவா? ஆமா, ஓகே, நடக்கும். அடுத்து கேம்ப்ங்கிறது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து 7 நாள் கேம்ப், அடுத்த கேம்ப் 20 days, அதுக்கு அடுத்த கேம்ப், அதுக்கு அடுத்த கேம்ப், லாஸ்ட் கேம்ப் நீங்க வந்து நாக்பூர்ல தான் பண்ண முடியும். ஓ, இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி முடிக்கணுமா? ஆமா. ஓ, அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் முடிக்கிறதுக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். இல்ல, அது ஷாகா வேற பிரதர், நான் கேம்ப் சொல்றேன். ஓகே, கேம்ப் கோர்ஸ் மாதிரி முடிக்கணும்.
ஒரு கேம்புக்கும் இடையில நீங்க சங்கத்துக்காக வேலை பார்க்கணும், பிரச்சாரக்காக வேலை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் அடுத்தடுத்த கேம்ப் போக முடியும். ஒரு கேம்ப் 7 நாள், அடுத்த கேம்ப் 20 நாள், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க தங்கி இருந்து தான் செய்யணும். அங்க இப்ப தங்கி இருக்கிற இந்த பேட்டர்ன் எதனால இந்த தங்கி இருக்கு அப்படியே தங்க வச்சு அப்படியே சொல்லி கொடுத்துட்டே போதிச்சுட்டே இருக்கணும். ஆமா அவங்கள வந்து இன்னும் நல்லா நம்ம நீங்க அப்பதானே அவங்களோட கட்டமைப்புக்குள்ள வருவீங்க. நீங்க இது இன்னமுமே நிறைய வந்து இன்னமுமே அந்த விஷயம் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க போகும்போதெல்லாம் எங்க இருந்துச்சு நீங்க அட்டன் பண்ணது? பிரதர் இப்போ நம்ம ஊர்ல வந்து ராமகிருஷ்ணால நடக்கும், அங்கதான் ஷாகா கேம்ப் நடக்கும். அப்புறம் வந்து கோவில்கள்ல நடக்கும், 2-3 கோவில்கள்ல கேம்ப் நடக்கும். ஷாகாங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடக்கும். இங்கதான் என்னன்னா 2-3 இடத்துல பிரிச்சு போடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த பக்கத்து போடுங்க, இந்த பக்கத்து போடுங்க, இந்த பக்கத்து போடுங்க, அப்படி பிரிச்சு போடுவாங்க. ஸோ அப்படி வந்து பிரதர் அது ஸ்டேட் முழுக்க நடக்கும். இங்கதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ கூட ரீசெண்டா வந்து பிரதர் இந்த காலேஜ் இருக்குல்ல பிரதர், ஸ்ரீ கிருஷ்ணாவா கோயம்புத்தூர்ல, அங்க வந்து பிரதர் கேம்ப் வந்து நடக்க போறதா நமக்கு வந்து பிரதர் தகவல் சொல்றாங்க. 20 days கேம்ப் அங்க வந்து கேம்ப் நடக்க போறதா நம்ம கிட்ட சொல்றாங்க. அது என்னங்கிறத கவர்மெண்ட் தான் பார்க்கணும். நீங்க வந்து இப்ப தங்கிலாம் இருக்கீங்களா கேம்ப்ல? பிரதர் ஆக்சுவலா என்னன்னா இப்ப ஷாகா போனது உண்மை. நம்ம இந்த கேம்ப்ல 2 முறை 7 நாள் கேம்ப் அதாவது கடைசி கட்டத்துல எனக்கு என்னால போக முடியாம போயிருக்கு. ஆனா அந்த கேம்ப்ல வந்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு நான் உள்ள போய் வந்து சேவலாம் செய்வேன். அவங்களுக்கு வந்து இது ஃபுட்டு கொண்டு போறது, சப்ளை பண்றது, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுக்க அந்த கேம்புக்கு வந்து இந்த கேம்ப் நடந்து முடியறதுக்கு கூட இருந்திருக்கேன். பிளஸ் வருகாலாம் நடக்கும். வருகானா இந்த மாதிரி பல இடங்கள்ல கேம்ப் முடிச்சவங்கலாம் இருக்காங்களா, அவங்களுக்கான பயிற்சி அது. கேம்ப் முடிச்சவங்களுக்கான பயிற்சி அது. இப்ப அதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் நடக்கும் பொழுது வருகா நடந்த எல்லா நாளுமே நம்ம வந்து உள்ளதான் இருந்தோம். உள்ள இருந்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் நம்ம தான் செஞ்சோம். அப்புறம் நம்ம கிட்ட கார் இருக்கும். அதனால இப்ப அது வந்து நடந்த இடம் வந்து ராமகிருஷ்ணா சொல்லி ஒரு காலேஜ். அது பாத்தீங்கன்னா ஊருக்கும் அதுக்கும் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வந்து இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல வரக்கூடியவங்களை வந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி பிக்கப் பண்ணணும். ஸோ இந்த வேலை பாக்குறது நான் இப்படி எல்லாம் உள்ள இருந்து வந்து பல வேலைகள் பார்த்திருக்கேன். இந்த கேம்ப்ல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கப்படும். இந்த RSS கேம்ப்ல பெண்கள் பற்றி, கடவுள் மறுப்பாளர்கள் பற்றி, கம்யூனிஸ்டுகள் பற்றி, பெரியார் பற்றி இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசுவாங்களா? எதிர்கருத்து கண்டிப்பா பெரியார் வந்து தேச விரோதி, அவர் வந்து சுய ஒழுக்கம் இல்லாதவர், ரொம்ப மோசமான ஒரு ஆளு, முஸ்லிம்களுக்காகவும் கிறிஸ்டியர்களுக்காகவும் இந்துக்கள் கடவுளை கேவலமா பேசினவர். இவனுங்கெல்லாம் தேச விரோதிங்க, கம்யூனிஸ்ட் தேச விரோதிங்க, பெரியாரிஸ்ட் தேச விரோதிங்க, இப்படி எல்லாம் பேசினது உண்டு. பெண்கள் தீட்டு காலத்துல வெளியே வரக்கூடாது, இன்னும் கலக்கக்கூடாது, பெண்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அதெல்லாம் நம்மளுடைய வந்து முன்னோர்கள் சும்மாலாம் சொல்லி வைக்கல, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்படிதான் இருக்கும் பேச்சு, இப்படிதான் சொல்லி கொடுக்கப்பட்டது, இப்படிதான் சொல்லி கொடுப்பானுங்க. பத்தி இவங்க வந்து ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வருது, நம்மளை எல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வருது, இவனுங்க அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு மதத்தை மாத்துறது, நமக்கு எதிரான வேலைகள்லாம் இவனுங்க செய்யறானுங்க, இவனுங்களை இப்படியே விட்டோம்னா நம்மளோட இந்து மதம் வந்து அழிஞ்சு போயிடும், அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் முன் வச்சு பேசுவாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.